டிஜே ஐயா இருந்தால் சூப்பராக கேப்சர் பண்ணிடும். இங்கே வரதுக்கான போராட்டம் நீங்கள் ராஜஸ்தானே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுதாங்க அந்த அமீர் ஃபோர்ட். எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள். அப்போ இன்னும் சண்டே எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் உண்மையாக சொல்லிட்டா, ஓப்பனாக சொல்லிட்டா, எவ்வளோ குட்டி ரூம் பாருங்களேன். யாருமே இது வரைக்கும் காட்டாத எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்துலலாம் நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இந்த அமீர் ஃபோர்ட்டு இவ்வளோ யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? ராஜஸ்தான்காரனா மாறிட்டேன். உங்களுக்கு யாராவது கைடு வேணும்னா என் தொப்பி நல்லா இருக்கா? நீங்கள் மிஸ் பண்ணால் ராஜஸ்தானியே நீங்கள் இந்த டயரில் எல்லாம் ஒவ்வால் தூங்குது. உங்களுக்கு கீழே தெரியுதா? நான் வந்து கிம்பில் சும்மா ஒரு சேஃப்டிக்கு தாங்க கொண்டு வந்தேன். ஐயோ, நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. எவ்வளோ குறுகலான பேசேஜ் பாருங்கள். எப்படி என்னன்னு தெரியல. பேய் பிசாசிங்கன்னா உட்காந்தா கூட தெரியாது. ஆனால் உள்ள எவ்வளோ போகலாம். தீலாக இருக்குது. யாரோ மேலேருந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. என்னங்க இது போய்கிட்டே இருக்குங்க. இந்த அமீர் பேலஸ் உள்ள ஒரு காஃபி டே சீக்ரெட் பேசேஜ் நிறைய வச்சுருப்பாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஒர்த் விசிட்டுங்க. இப்படி ஒரு ராஜஸ்தான் இருக்குங்க. எப்படி சேஃபாக எடுத்துகிட்டு போகணுமோ அதே மாதிரி ஃபுட் டூர் பெண்டிங் இருக்குங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டு என்னன்னா மழை தூரிட்டே இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இதுதாங்க அந்த அமீர் ஃபோர்ட், ஆம்பர் ஃபோர்ட். இதோ நம்ம மேலேருந்து தான் இந்த வீடியோ எடுத்துருந்தோம். ஜெய்கர்லேருந்து அங்கே நின்றுட்டு இருக்கோம். தெரியுதா? அமீர் ஃபோர்ட்டுக்கான வழி இது தாங்க. ஓகேவா? மேலே நடந்து போகிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வண்டி போகிற வழி. ஆனால் எவ்வளோ டிராஃபிக் நிற்குது பாருங்கள். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். பைக் எவ்வளோ யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள். நம்ம கீழேருந்தே மேலேருந்தே நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லை, ஜூம் பண்ணி. நம்ம ஜெய்கரில் இருக்கும்போது கீழே டிராஃபிக் பாருங்கன்னு. இதுதான். இத்தனைக்கும் இன்றைக்கி வந்து மண்டே, சண்டே கிடையாது. அப்போ இன்னும் சண்டே எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். டிராஃபிக் நேற்றுலாம் சாட்டர்டே சண்டே வழியே இருக்காது போல இருக்கே. ஓ ராகவேந்திரா, பேசாமல் வண்டியை விட்டு நடந்தே போயிருக்கலாம் போல இருக்கே. 3:45, ஆல்மோஸ்ட் 4. சரி இருங்க, வழி கிடைக்குதான்னு பார்த்துட்டு பேசுகிறேன். ஸோ பைக்கில் காரில் வந்தால் இந்த இடத்துல தாங்க டோக்கன் வாங்கணும். பைக்குக்கு 20 ரூபா, காருக்கு வந்து 100 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில் என்னடான்னு பார்க்குறீங்களா? ராஜஸ்தான்காரனா மாறிட்டே. வாங்க நம்ம மேலே போகலாம். ஆக்சுவலாக ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், அதெல்லாம் தாண்டி இங்கே வரத்துக்கான போராட்டம், டிராஃபிக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக நம்ம வந்து இந்த அமீர் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? ஏன்னா இது வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ். அப்படி நீங்கள் இந்த ஃபோர்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் ராஜஸ்தானே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபோர்ட்டுங்க இது. நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு உள்ளே போய் தெரியும். வாங்க. ஆம்பர் ஃபோர்ட், இந்த அமீர் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் அந்த ஜெய்கர், நம்ம மேலே அந்த 2 குமிழ் மாதிரி இருக்குது பாருங்கள். அதான் 2 வாட்ச் டவர் மாதிரி. அங்கேருந்து வீடியோ எடுத்தோம், தெரியுதா? அதுதான். சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மணி வந்து ஆல்ரெடி 4. நம்ம உள்ளே போகலாம் வாங்க. அப்பா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய பேலஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெறும் ட்ரைலர் தாங்க. நான் இந்த பேலஸோட மெயின் பிக்சர் உள்ளே போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி நான் சும்மா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே சொல்கிறேங்க. இது வந்து இந்த பேலஸ் பேர் வந்து அமீர் மஹால்னு அமீர் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க, அமீர் ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டினது பார்த்தீங்கன்னா 1592 பண்ணியிருக்காங்க. சுமார் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு 100-150 வருஷம் கிட்ட போயிருக்குங்க. நான் சொன்னேன்ல, ஜெய்ப்பூர் வந்து நம்ம சவாய் ஜெய்சிங் ராஜா தான் ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்லி. அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மாடர்ன் ராஜஸ்தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, ராஜஸ்தானோட ஹிஸ்டாரிக்கல் கேபிட்டல் வந்து இந்த அமீர் தாங்க. அப்போ வந்து இந்த ராஜஸ்தான் அப்படின்னா அது வந்து கச்சாவாஹா ராஜ்புட்ஸ் கிங்டம்னு சொல்லுவாங்க, அவங்களோட கிங்டம் பேர். ஸோ அந்த கிங்டம் ஆண்டவங்க வந்து இந்த அமீரை தான் கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. அதில் அப்போது கட்டின பேலஸ் தான் இது. இந்த மலை மேலே இருக்கும். ஸோ இங்கேருந்து ஏன் ஜெய்ப்பூரை ஃபார்ம் பண்ணி மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே வந்து தண்ணி ஸ்கேர்சிட்டி வந்துருச்சு. வாட்டரே இல்லை இந்த அமீர்ன்ற ஏரியாவில், இந்த ஊரில். ஸோ அப்போ தான் அந்த சவாய் ஜெய்சிங் ராஜா வந்து ஜெய்ப்பூரை ஃபார்ம் பண்ணி அங்கே பேலஸ் கட்டி அங்கே மூவ் பண்ணிட்டாங்க. இது சும்மா கிடையாதுங்க. இது மற்ற பேலஸ், மற்ற ஃபோர்ட் மாதிரி நார்மல் கிடையாது. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இது அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே பார்க்குறதுக்கு வந்து நிறைய கோயில்கள், அப்புறம் வந்து இவங்களோட ராஜசபைகள், கார்டன்ஸு, நிறைய விஷயம் இருக்குது. ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே தாங்க டிக்கெட் வாங்கணும். நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் இந்த பேலஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு. கடை இருக்குது ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு வேணும்னா.
இங்கே பெருசாக கூட்டம் இல்லைங்க டிக்கெட் கவுண்டரில். நான் டிக்கெட் வாங்கிட்டு பேசுகிறேன் இருங்க. இதாங்க டிக்கெட் ப்ரைஸிங். அடல்ட்டுக்கு வந்து 100, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 22, ஓவர்சீஸ் டூரிஸ்ட்டாக இருந்தால் 500. தேங்க்யூ. பாருங்க, உங்களுக்கு யாராவது கைடு வேணும்னா ஒரு 4 பேருக்குள்ளே வரீங்கன்னா 400 ரூபாங்க. 5 பேருக்கு மேலே போனால் 600 ரூபா, 15 பேருக்கு மேலே போனால் 1000 ரூபா. என் தொப்பி நல்லா இருக்கா? எனக்கே தெரிலங்க, நானே மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. இந்த பேலஸை பற்றி பேசணுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் போக போக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த படி ஏறி மேலே வந்து செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குங்க அந்த அழகு. வா, மொட்டை மாடி மாதிரி போல் இருக்குது, வராண்டா மாதிரி தெரியுதா? எவ்வளோ கலை நயத்தோடு கட்டியிருக்காங்கன்னு. இதுக்கு தாங்க நான் சொன்னேன், இதை நீங்கள் மிஸ் பண்ணால் ராஜஸ்தானையும் நீங்கள் மிஸ் பண்ணிவிடுங்கன்னு. இன்னும் உள்ளே வாங்க, அழகழகாக இருக்கும். பேசாமல் நான் ஃபோனில் எடுக்க ஆரம்பிச்சிடுறேங்க. உங்களுக்கு ஃபோன்லேயே இதே வியூ தான் வரும். கிம்பிள் போட்டு எடுத்துட்டேன்னா பெஸ்ட்டு, ஜூம் பண்ணி காட்டுறதுக்குலாம் அழகாக இருக்கும். நான் வந்து கிம்பிள் சும்மா ஒரு சேஃப்டிக்கு தாங்க கொண்டு வந்தேன், ஒரு ஆல்டர்னேட்டாக கொண்டு வந்தேன். ஆல்டர்னேட்டுன்னு சொல்கிறதோட ஒரு பேக்கப்பு கொண்டு வந்தேன். எவ்வளோ யூஸ் ஆகுது. என்ன ஆகும்னா, இந்த உள்ளே போயிட்டோன்னா சப்போஸ் இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோப்ரோ அந்தளவு கேப்சர் பண்ணாது ஃபுல்லாக டீட்டெயில்ஸு. டிஜே ஐயா இருந்தால் சூப்பராக கேப்சர் பண்ணிவிடும். அடுத்த ட்ரிப்பில் டிஜே வாங்கிடலாம், கவலைப்படாதீங்க. அதனால் நம்ம ஐஃபோனில் சூப்பராக இந்த கிம்பிளை போட்டோன்னா சூப்பரான ஃபுட்டேஜ் கிடைக்குங்க. வாங்க பார்க்கலாம். ஐயோ, அங்கே பாருங்களேன் அந்த இதை. நம்ம அந்த கீழே அங்கே தெரியல, அந்த இடத்துலேயே வண்டி விட்டு தெரியாமல் நடந்து வந்துருக்கோங்க. அங்கே நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, மேலேயே பைக் வரலாம். சரி வாங்க, இங்கே ஒரு சின்ன கேப் இருக்காங்க. போ. ஏய், எவ்வளோ குட்டி ரூம் பாருங்களேன். உள்ளே போகலாமா? சரி போய் பார்ப்போம் வாங்க. ராகவேந்திரா, ஏதோ ஜெயிண்ட் வீல் மாதிரி இருக்குங்க. அது அந்த காலத்தில் அந்த கயரை போட்டு கட்டியிருக்கேன், கீழே இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இறங்கணும். யாருமே இது வரைக்கும் காட்டாத எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஐயோ, உள்ளே ஃபுல்லாக வவ்வாலுங்க. வவ்வால், புறா, செம்ம நாத்தம். இந்த கயிறில் எல்லாம் வவ்வால் தொங்குது, உங்களுக்கு கீழே தெரியுதா? கீழே ஃபுல்லாக புறா, வவ்வால் தொங்குது பாருங்க. இந்த செவத்துல எல்லாம் நாத்தம். சரி வாங்க போ, குறுக்கலாம். அம்மா, ஆமா. அமீர் ஃபோர்ட்டை இவ்வளோ யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா?
எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் உங்கள் வீடியோ பார்க்குறேன். இவ்வளோ குறுகலான பேசேஜ் பாருங்கள். இப்போ இருக்கிற நம்ம இதெல்லாம் என்னத்தை எடுத்துகிட்டு போக முடியும்? You are under CCTV surveillance. மேலே ஏதோ ஒரு படிக்கட்டு போகுது, ஆனால் மூடி வச்சுருக்காங்க. போகக்கூடாதுன்னா மூடி வச்சுருக்காங்க. கீழேருந்து வர வழிதா. ஆக்சுவலாக அந்த பேலஸோட இந்த பேலஸ் ரூம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க. வழியெல்லாம் தான் சின்னதாக இருக்குது. ஓ, இது பாருங்களேன், ஒரு கோசி ஸ்பாட்டு. எதுக்குன்னு தெரியலையே, காற்று வாங்கிறதுக்காக. நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த இடம். செம்ம பெருசுங்க. நம்ம ஒரு 1 BHK 2 BHK வீடு வாங்குறதுக்கே நம்மளுக்கு எப்படி என்னன்னு தெரியல. பாத்ரூமா? பழைய காலத்து கதவு. இருட்டாக இருக்குதுங்க, யாருமே இல்லை. பேய் பிசாசிங்கன்னா உட்காந்தா கூட தெரியாது. ஆனால் உடனே உள்ள போகலாம், திகிலாக இருக்குது. இந்த பேலஸே எனக்கு திகிலாக தாங்க இருக்குது. யாரோ மேலேருந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. சரி, நம்ம கீழே போயிடுவோம். என்னங்க இது போய்கிட்டே இருக்குங்க, போய்கிட்டே இருக்குங்க. எண்ட்லெஸ்ஸாக போகுதுங்க பேலஸ். இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் சத்தம் கேட்குது. இப்படிதான் கீழே போகிறேன். வந்துட்டோம். பயமாயிடுச்சு கொஞ்சம். இங்கே பாருங்க, ஏதோ குனிஞ்சு போகிற பாதை மாதிரி இருக்குது. டேய், யாரா நீங்கள்? ஸோ இந்த அமீர் பேலஸை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போதிய பட்சம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும்னு நம்புகிறேன். இதோட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இந்த அமீர் பேலஸ் உள்ள ஒரு காஃபி டே. பா, செம்ம காஃபி ஃபீலுங்க, நல்ல ஃபீல். இதுதான் இந்த காஃபி டே முடிச்சுட்டு வந்துட்டிங்கனாலே இதுதான் எக்ஸிட் போகிற வழி. ஃபஸ்ட்டே நம்ம இப்படி தான் வந்தோம். அப்பா, இந்த இடம் பாருங்கள், மழைக்கும் அதுக்கும் எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குது. கேர்ஃபுல்லாக நம்ம கேமராவையும் பார்க்கணும், வீடியோவையும் பார்க்கணும், உங்களோடையும் பேசணும், கீழேயும் பார்த்து நடக்கணும். வே டு டனலுக்கு போகிற வழியாங்க. ஓகே ஆக்சுவலாக டனல் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து இந்த ஜெய்கர் ஃபோர்ட்டு, இந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சீக்ரெட் பேசேஜ் நிறைய வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஒரே மலையில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த அமீர் ஃபோர்ட்டு, மேலே ஜெய்கர் ஃபோர்ட்டு, அது பின்னாடி பார்த்திங்கன்னா நாகர்கர் ஃபோர்ட். இது மூணுமே இன்டர் கனெக்டட் தான். இது மூணுத்துக்கும் நடுவில் உள்ளே வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக போகிற மாதிரி ஒரு வழி வச்சுருக்காங்களாம், சுரங்கப்பாதை. ராஜாக்கள் சீக்ரெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, அவங்களோட கிங்டம் கேப்சர் பண்ண வேறு ராஜா வந்துட்டா, வேறு படை வந்துட்டா, சீக்ரெட்டாக அப்படியே சைலண்ட்டாக மாறி இந்த சுரங்கப்பாதை வழியாக போயிடுவாங்க. பல படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே தான் இங்கே ரியல்லையே வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்க. பழைய காலத்துக்கு பாருங்கள், சூப்பருங்க. இதோட நம்ம இந்த அமீர் ஃபோர்ட்டை கன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப 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 சந்தோஷங்க. ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின் இருந்தது, நிறைய இடங்கள் பார்க்க வேண்டி இருந்தது. இந்த அமீர் பேலஸ் வேறு செம்ம பெருசு. அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஜெய்கர்லேருந்தே மேலேருந்து காமிச்சேன். கீழே வந்து ஒரு எங்கன்னா ஒரு 200-300 கார் நின்று இருக்கும், அவ்வளோ டிராஃபிக்கு. சரி, நான் உண்மையாக சொல்லிட்டா, ஓப்பனாக சொல்லிட்டா, இந்த அமீர் ஃபோர்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 5-6 பிளேஸ் பார்த்துட்டேன். இந்த சிட்டி பேலஸு, ஜெய்கர், நாகர்கர், இன்னும் இந்த ஜந்தர் மந்தர் எல்லாம் பார்த்துட்டேன். இது ஸ்கிப் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். என்ன பேலஸ் உள்ளே என்ன இருக்க போகுது, அதே தான். ஆனால் இது வந்து சீரியஸாக சொல்கிறேன், ஒர்த்த விசிட்டுங்க. டிஃப்ரெண்ட் கலைகள் இருக்குது.
இன்னும் உள்ளே போய் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட காலையிலேயே வந்தீங்கன்னா பொறுமையாக ஒரு 5 மணி நேரம் கூட இந்த பேலஸில் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. மழை வேறு பேஞ்சிட்டே இருக்குது. போய் வண்டியை ட்ராப் பண்ணோம். நான் போய் வண்டியை ட்ராப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம், பாய். நம்மள பல பேர் ராஜஸ்தான்னா வெறும் வெயிலுன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், டெசர்ட்டுன்னு தான். பனி, மலை, மழை, இப்படி ஒரு ராஜஸ்தான் இருக்குங்க. சுற்றி கண்ணு கெட்டின வரைக்கும் மலை தான் பாருங்கள். சுற்றி மலை. ஸோ நல்லபடியாக வண்டி எடுத்து சுற்றி உங்ககிட்ட வெற்றிகரமாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சேஃபாக எப்படி சேஃபாக எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரி சேஃபாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். எவ்வளோ வண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. என்ன கேட்டால் நீங்கள் ஃப்ரீ டோரில் எடுக்கலாம். ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருக்குது. 450 நினைக்கிறேன். 24 ஹவர்ஸு சம் 150 ருபீஸ் பெட்ரோல் இருந்திருக்கும். நான் ஒரு 200 ருபீஸ் தான் போட்டேன். ஓகேவா, 2 நாள் எவ்வளோ சுற்றிட்டோம். மொத்தமே ஒரு 650ல் நான் இவ்வளோ சுற்றிருக்கேன். சப்போஸ் நான் கேப் எடுத்திருந்தா எனக்கு ஒரு 2000 ரூபாய் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி. இப்போ நான் நினச்சா போனேன், அமீர் மாலில் போனேன், ஒரு அமீர் பேலஸில் ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தேன், ஜெய்கரில் ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தேன். அந்த மாதிரி நேற்று அந்த நாகர்கரில் பார்த்திங்கன்னா அது ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். கேபில் வந்தால் ஒன்றும் கேப் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க, இல்லை திருப்பி வண்டி கிடைக்காது. இது செம்ம ஈஸிங்க. யூ கேன் கோ. ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு இந்த ஃபுட் டூர் பெண்டிங் இருக்குதுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் என்ன சொல்கிறது. ஆனால் என்னென்னா மழை தூரிட்டே இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரில.